வணக்கம். உங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியாளர் நல்ல வேலாய். இந்த பதிவு 2026 தமிழ் புத்தாண்டு பலன் இது சம்பந்தமாக இதில் நம்ம பதிவிடுகிறோம். இந்த புத்தாண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நாங்கள் ஒரு பொது பலனாக தான் இதை பண்ணுறோம். ஒரு தனிப்பட்ட ராசிக்கோ லக்கணத்துக்கோ இந்த பலன் கிடையாது. இது பொதுவாக உள்ள பலன். ஏன்னா எங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியில் எண்ணங்கள் தான், கர்மா தான் இங்கே வேலை செய்யும். மனிதனுடைய எண்ணங்கள் மூலம்தான் கேள்விகள் வர்ற நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த காரியத்தை பற்றி எந்த காரியத்தை எடுக்காங்களோ அது நடக்குமா நடக்காதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் இது ஒரு பொது பலனாக சொல்லிக்கிறோம். முதல்ல எடுத்துட்டிங்கன்னா திருமணம் ஆண்கள் மூலமாகத்தான் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். பெண்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த வருஷம் அதிகம் கம்மியாக தான் இருக்கும். லேட் மேரேஜை தான் அதிகம் பெண்கள் விரும்புவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 28-30 வயசு ஆனாலும் பரவாயில்ல, திருமணம் அப்போதான் பெண்களுக்கு விருப்பமே வரும். அது மாதிரி குழந்தையை பாக்கியம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆண் குழந்தைகள் 70% இருக்கும், பெண் குழந்தை 30% இருக்கும். கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள் நன்றாக மனநிலை நல்லா இருக்கும், நன்றாக படிப்பார்கள். இந்த வருஷம் பெண்கள் தொழிற்கல்வியை நல்லாக படிப்பார்கள். வீடு பெண் பேரில் தான் வீடு வாங்கணும். மனைவியா அம்மா பேரில் தான் வீடு வாங்கிறது நல்லது. அதுவும் பெண்கள் கடன் வாங்கி வீடு வாங்க முன் வருவார்கள். ஆண்கள் பேரில் வீடு வாங்கக்கூடாது. அதே மாதிரி காதல் திருமணம் அதிகம் கைகூடாது, பிரிவினை தான் ஏற்படுத்தும். நோய் பெண்களுக்கு நுரையீரல், கர்ப்பப்பை இந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதிகம் கிடையாது, சில பேருக்கு வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு ஆண்களுக்கு கண், வாய், வயிறு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுவும் அதிகம் கிடையாது. அப்புறம் தொழிலை படுத்தினா பெண்கள் சொந்த தொழில் முதலீடு பண்ணி சொந்த தொழில் ஆரம்பிக்க அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆண்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது, வேலைக்கு போகலாம். பெண்கள் வெளிநாடு வேலைக்கு அதிகம் விரும்புவார்கள். ஆண்கள் வெளிநாடு வேலைக்கு செல்லக்கூடாது. உள்ளூரிலே அடிமை தொழில் செய்வார்கள். நம்ம இந்தியா நாட்டை பொறுத்தவரை ஒரு பெண்களுக்கு பதவிக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரதமர் லெவல்லையோ இல்லை இங்கே தமிழ்நாட்டிலையோ பெண்களுக்கு ஆதிக்கம் இருக்குது. அதனால ஆண்கள் வரக்கூடாதுன்னு இல்லை, ஆட்சிக்கு ஆண்கள் வரக்கூடாதுன்னு இல்லை. இவங்க ஒரு 50-60% பெண்களுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது, 40% ஆண்களுக்கும் இருக்குது. அதனால் ஒரு பெண் வர்றதுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு இது அதிகம் வாய்ப்புள்ளதாக நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடித்ததை சொல்கிறோம். மற்றபடி இது பொது பலன் தான். எங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியில் நாங்கள் பொது பலனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது தனிப்பட்ட நபருக்கு கிடையாது. நன்றி, வணக்கம்.